நான் போடலங்க. எங்க அண்ணனுக்கு நான் போடல. இப்ப நம்மளோட அரசியல் கருத்தே அது கிடையாது. இவங்களை எதிர்க்கிறது அவங்களோட இப்பவும் எனக்கு எங்க அண்ணன்ட்ட என்ன பிரச்சனைன்னா ஏன் இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு என் மேல ஒரு வருத்தம். ஆக்சுவலா இப்படி ஃபண்டமெண்டல் சேஞ்ச் தானே நமக்கு தேவைப்படுது. மாற்றம்ன்றது ஃபண்டமெண்டல் சேஞ்ச். ஆனா விஜய் அவர்கள் அவங்க பண்ணதே பண்றாங்க. ஆனா சீமான் பண்றவர்கள்லாம் அதிரடி மாற்றம்னு சொல்றாங்க. ஏங்க அவரை பத்தி இல்ல ஆக்சுவலா அவங்களோட இப்போ ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் கிரஷ் சீமான் அண்ணன். அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்னோட பர்சனல் தாட் என்னடான்னா ரொம்ப இப்போ ஒரு அரசியலுக்கு புதுசா வர்றவங்களை எப்பவுமே சீமான் அண்ணன் வந்து ரொம்ப வெல்கம் பண்ணுவாங்க. ஆனா இந்த அரசியல்ல சீமான் அண்ணனுக்கான ஒரு பெரிய அகைன்ஸ்ட் என்ன ஆயிடுச்சுன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அவர் பீப்புள்ஸை தவிர மற்ற எல்லாரையுமே தற்கூறிங்க, அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் அந்த ஒரு எஜுகேட்டட் இல்ல ஒரு மாதிரி டம்ப் பண்ணி ரொம்ப லோவா பேசிட்டாங்க. அது அவங்களோட கண்டிப்பா ஏன்னா அவங்க அகைன்ஸ்டா பேசினது எனக்கு வந்து ஒருத்தங்க வராங்கன்னா அவங்கள ஸ்கிப் பண்ணிட்டு நம்மளோட தாட் என்னவோ அதுல நம்ம ப்ராசஸ் எப்பவுமே பண்ணணும். அவரோட பாலிடிக்ஸ் இப்பயும் பிடிக்கும். கரண்ட்ல பிடிக்கும். ஆமா எப்பவுமே எனக்கு அவர் வந்து நான் இப்பவும் நான் சொல்றேன்னா எப்பவுமே அதுல எனக்கு கிரஷ் உண்டு. ஆனா அவங்க செயல்படுத்துறதுல வந்து இப்ப என் கூட இருக்கிறவங்க ஏதாவது தப்பா பேசினாங்கன்னா நான் கண்டிக்கணும். இப்படி பண்ணாதீங்க, அவங்கள வந்து அவங்க போக்குல விடுங்க, அவங்க என்ன பண்றாங்க அவங்க தப்பு பண்ணா அதை நம்ம வந்து ஹைலைட் பண்ணி சொல்லணும். இப்படி பண்றாங்க, உங்க அரசியலுக்கு அது நல்லது இல்ல எப்பவுமே. ஏன்னா இவங்க தான் சீனியர். ஜூனியருக்கு நீங்க வந்து உங்களோட தாட்ஸை வந்து நீங்க சொல்லலாமே தவிர அகைன்ஸ்டா நீங்க வந்து ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸா நீங்க பேசக்கூடாது. நான் போடலங்க, எங்க அண்ணனுக்கு நான் போடல. இல்ல ஓப்பன் தாட்டா சொல்லணும்னா ஏன்னா எனக்கு அவங்க மேல உள்ள ஒரு எங்கேயோ இருந்த ஒரு தாட்டு இப்ப இல்லாம போயிடுச்சு எனக்கு. ஏன்னா இப்படி பண்ணிருக்க கூடாது. இவங்க இவ்வளவு அகைன்ஸ்ட் அவங்கள விடுங்க. அவங்க என்ன பண்றாங்களோ அவங்க பண்ணட்டும், அவங்க மூவ் ஆன் ஆகி வரட்டும், என்ன பண்ணாலும் அது அவங்க வரட்டும். நீங்க ஏன் அவங்க மேல ஃபோர்ஸ் பண்றீங்க? இப்ப நம்மளோட அரசியல் கருத்தே அது கிடையாது. இவங்களை எதிர்க்கிறது அவங்க ஆக்சுவலா தமிழன் வரணும், தமிழ்நாட்டுக்கு செய்யணும். நீங்க அந்த பீப்புள் நீங்க அதை நம்ம பீப்புள்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதை நோக்கி போகணும். அகைன்ஸ்டா ஒருத்தங்களை தயவு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது மட்டும்தான். கம்பல்சரி அவர் இதுல இருந்து ஆக்சுவலா மக்களோட இப்பவும் எனக்கு எங்க அண்ணன்ட்ட என்ன பிரச்சனைனா இப்பவும் அவங்க வந்து அவங்க மேல நெகட்டிவ் தாட்ஸை போய் அவங்கள தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணுங்க. நம்மளோட அரசியல் களம் வேற. ஆமா நீங்க வந்து புதுசா இருக்கவங்க யார் தப்பு பண்ணாலும் கேள்வி கேளுங்க. அவர்கிட்ட ஒரே ஒரு நல்ல விஷயம், யார் என்ன பண்ணாலும் சொல்லி காட்டுவார். நீங்க மீடியா இருங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் சொல்லுவேன் எனக்கு என் மக்களுக்கு இது தப்பு நான் சொல்லுவேன்னு அப்படி சொன்ன ஒரு ஆளு இப்போ எனக்கு என்னவோ இவங்களை மட்டும்தான் கார்னர் பண்றாங்களோ அப்படின்னு ஒரு தாட்டுக்கு. ஆக்சுவலா நாங்களாம் படிச்சவங்க தான், எங்களுக்கு வந்து அவ்வளவு புரியாம நாங்க ஒன்றும் டிவி கேட்க யாருமே அப்படி மூவ் ஆன் ஆகல. இப்போ நீங்க இவங்களோட தாட் இப்படி போனதுனால மட்டும்தான் எனக்கே என் சைட்ல இருந்து ஏன் இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு என் மேல ஒரு வருத்தம். ஆக்சுவலா இப்படி பண்ணிருக்க கூடாது. இவங்க இதுல இருந்தாங்கன்னா நம்ம அவங்களை கன்சிடர் பண்ணாம நம்ம பெரிய ஆளாயிருக்கோம். நான் இப்பவும் அவங்க சைட்ல சொல்ல இருந்ததுன்னா நம்ம அரசியல் வேற, அவங்க அரசியல் வேற. அவங்க வந்து பெண் உரிமை அப்படின்னு சொல்லி வரட்டும், இதெல்லாம் நம்ம காலங்காலமா சொல்லிட்டு இருக்கோம். நம்ம முன்னெடுத்ததை இப்பவும் சம உரிமைன்னு சொல்லி நம்ம அதில் தான் பயணிச்சுட்டு இருக்கோம்னா நம்ம அதில் தான் போகணும். இவங்களை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம அரசியல் களத்துல இன்னும் ஃபீல்டு ஒர்க் நம்ம பண்ணோம்னா அடுத்த லெவலுக்கு நம்ம சீக்கிரமாவே போகணும்னு நான் ஆக்சுவலாக விஷ் பண்றேன் எங்க அண்ணனுக்கு. 20 daysல வந்து ஆட்சின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலரா எல்லாமே கவர்மெண்ட் டாக்ஸஸ்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. குப்பை அள்ளுறவங்கள இருந்து ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் ரேஷன் கடை கூட போயிட்டு வந்தோம், எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக தான் கிடைக்குது. இந்த 5 years இல்லாத விஷயம் என்னன்னா பவர் கட் வந்து இப்போ நாங்கள் இப்போ பாடியில் இருக்கோம், பாடியிலையும் பவர் கட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா வீட்டிலலாம் வரது கொஞ்சம் பரவாயில்ல. ஸ்ட்ரீட் லைட் எரிஞ்சு ஒரு 3 days ஆகுது. ஆமாம், 3 நாளாக ஸ்ட்ரீட் லைட் எரியல, அந்த ஒரு இஷ்யூ இருக்கு. இப்போதைக்கு அதுதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சட்ட ஒழுங்கு நம்ம சென்னையில் இருக்கோம், இது வரைக்கும் இங்கே எதுவும் அஃபெக்ட் ஆகல. பிரச்சனை வந்து இந்த இது மாதிரிலாம் வருது இல்லையா, சிறுமி வந்து வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க, அதெல்லாம் வருது இல்லையா. விஜய் அவர்கள் வந்து அடுத்த நிமிஷம் அதெல்லாம் நடக்காதுன்ற மாதிரியான விஷயங்கள் சொன்னாரு. இல்லை அது வந்து எப்படி, அது வந்து ஒரு அரசாங்கத்தை சம்மந்தப்பட்டு வந்தாரு ஆட்சிக்கு. இல்லை அவர் வந்து தடுக்கணும். எல்லாருக்குமே அந்த துடிப்பு, உங்களுக்கும் இருக்கும் எனக்கும் இருக்கும் அவருக்கும் இருக்கும். தனி மனித ஒழுக்கன்றது ஒரு உரிமைன்றது அந்த ஒரு கோபம்ன்றது எல்லாருக்கும் இருக்கும் தான். அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். எனக்கு என்னன்னா நியாயப்படி அந்த தண்டனையை வாங்கி கொடுக்கணும், சீக்கிரமா இருக்கணும் அந்த தண்டனை. அதை சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தாரு. கவர்மெண்ட் அவங்களால இப்போ ஒரு இண்டிவிஜுவலா ஒருத்தங்க பண்றாங்கன்னு வைங்களேன். இப்ப நான் இண்டிவிஜுவலா ஏதாவது ஒரு அஃபென்ஸ்ல ஈடுபடுறேன்னா எனக்கான ஆக்ஷன் தான் கவர்மெண்ட் எடுக்கும், என்னைய உடனே தண்டிக்காது. விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டீங்க, நான் வந்தா ஒரு பெண்ணு அதுதாங்க சொல்றேன். இன்னும் ஒரு இவர் வந்து 20 நாட்கள்ல இது நடக்குது. பிளஸ் வந்து மொழி 2வது கையெழுத்தா வந்து அவர் போட்டது சிங்கப்பெண் திட்டம் கம்பல்சரியா இப்படி நடக்குது. நீங்க ஆக்சுவலா ஒரு 20 days இப்போ ஒரு 1 monthன்னு வைங்களேன், அப்ராக்ஸா ஒரு 1 monthல இப்போ ஒரு சைன் ஆகுதுன்னா
ஒரு சைன் ஆன ஒரு ஜியோ வந்து பாசிபிலிட்டிஸ் வர்றதுக்கே கொஞ்சம் டைம் பீரியட் எடுக்கும். எல்லாமே இன்னைக்கு சைன் பண்ணி நாளைக்கு வந்து எல்லாமே ப்ராசஸ்ல ஆயிருன்னா அது ஆகாது. விஜய் அவர்கள் நான் வந்து அடுத்த நிமிஷம் அப்படின்னு வந்து உண்மையா அது ஓகே, ஒவ்வொருத்தங்க இப்போ ஓட் பேங்க்குங்க, ஓட் பேங்க்குக்கு எல்லாம் பேசுறது தானே. அப்படி பேசுறது வந்து திமுக ஒரு அரசியல்வாதிகள் பேசினாலும் அதிமுக அரசியல்வாதிகள் சேர்த்து யாரானா சொல்றேன், DMK வந்து ஒரு மாற்றம் வந்துட்டாங்க இல்லையா, அவங்க அப்படி பேசுறதா கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கணும்ல, நம்ம டைம் கொடுக்கணும். இல்ல. நீங்க சொன்னா சொல்றேன், அரசியலுக்காக ஓட் பேங்க்காக அவர் பேசினாரு ஆமா. இல்லையா, அது வந்து DMK இல்ல அவர் பேசின வார்த்தை அவர் வந்து ரிட்டர்ன் வாங்கிக்கல, ஆனா அது வந்து செய்யலன்னா டைம் இருக்குல்ல ஆனா ஒன்னும். அடுத்த நிமிஷம் சொன்னாரு. அடுத்த நிமிஷம் யாரால கண்ட்ரோல் ஆக்சுவலா நீங்க வீட்லயும் பொம்பளை குழந்தைங்க இருக்குங்க, நான் ஓப்பனா சொல்றேன்னா கூடாது. அதாவது அந்தந்த குழந்தைங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து அந்தந்த பேரண்ட்ஸ் சம்பந்தப்பட்டு தான் வைக்கணுமே தவிர ஆனா அது சப்போர்ட் தான் பண்ணணும், கவர்மெண்ட் சப்போர்ட் தான் பண்ணணுமே தவிர. அவர் ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாருன்னா இதே சொல்லிதான் வந்தாரு. நான் வந்து இல்ல இல்ல, ஆமா ஆமா அது நடக்காது. சொல்லிதான் வந்தாரு, உங்களுக்கே தெரியும். ஆனா அது அது அந்த அப்பவே நம்ம கேட்கணும் அதை. எப்படி நீங்க எப்படி இது தடுக்க முடியல? ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு போலீஸ் போட முடியுமா? ஒரு பின்னாடி அது ப்ராக்டிகலே பாசிபிள். கண்ட்ரோல் பண்ணும், சீக்கிரமா தண்டனையை வந்து ஃபாஸ்ட் ஆகும். ரொம்ப சிவியரா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா வந்து இது சேஞ்சஸ் ஆகும். இது ஒரு பெரிய ப்ராசஸ். 10 days 20 days அது ஐடியா இல்லை சார். 50,000 ஃபுல்லா பண்றேன்னு சொல்லிட்டு 50,000 தான் பண்ணிருக்காரு. ஆக்சுவலா நம்ம இப்போ உள்ள எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ்ல நம்ம ஒவ்வொன்றா தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ட்ரை பண்ண முடியும் பிரதர். ஆக்சுவலா நம்மளால எடுத்த உடனே எல்லாத்துக்கும் சொல்லிட்டாரு. ஓகே அத கேக்குறேன். பொதுவா சொல்லிட்டாரு, முழுசா பண்ணேன்னு சொல்லிட்டாரு. ஓகே ஓகே ஓகே. பாதி தான் பண்ணிரு, பாதி கூட 50,000 தான் பண்ணிருக்காரு. ஸோ நம்ம அவங்க இனிமேல் அவங்க எப்படி மூவ் ஆன் ஆகுறாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும் பிரதர். ஆக்சுவலா இப்போ நான் சொன்ன இப்போ அவங்ககிட்ட நம்ம ஸ்டேட்டஸ் இப்போ கேட்டோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சொன்னதுல உங்களுக்காக எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், கரண்ட்ல நான் ப்ராசஸ் எப்படி மூவ் ஆகுது எல்லாத்தையுமே நாங்க அப்டேட் எடுத்துட்டு உங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க மூவ் ஆன் ஆகுறோம்னு தான் சொல்லுவாங்க. எப்போ எல்லா கவர்மெண்ட்டுமே அது நான் ஏன் கொஸ்டினா வருது அப்படின்னா, இது DMK பண்ணி தான் கொஸ்டினா வந்திருக்காது யாருக்குமே. மாற்றம்னு சொல்லிட்டு ஒரு விஜய் பண்றதுனால கொஸ்டினா வருது. அதுக்கு ஸோ நான் இல்ல, இன்னொரு விஷயம் நீங்க பார்க்கணும். ஒரு நாளைக்கு தமிழகத்தோட வருமானம் யாருன்னா சொல்லியிருக்காங்களா? இவர் சொன்னாரா இல்லையா? இல்ல, வெள்ளை அறிக்கை வந்து DMK கொடுத்துருக்காங்க, ADMK கொடுத்துருக்காங்க. யார் யார் வராங்களோ அவங்க வருஷம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதாவது அதை பத்தி தெரிஞ்சவங்க போய் கேட்டாதான் வெள்ளை அறிக்கை பத்தி தெரியும். வெள்ளை அறிக்கை இது ஓப்பனாவே ஸ்டேட்மெண்டா ஒரு மக்கள் முன்னாடி நான் இப்படி கொடுப்பேன் இன்னும் விஜய் கொடுக்கல சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி ADMK ஏங்க அவங்க 60 years இருக்காங்க, அவங்களுக்கு தான் தெரியும் இவருக்கு என்னங்க, இவருக்கு என்ன. அதாவது இப்போ நான் மைக்கு பிடிச்சி உங்ககிட்ட இது பண்ண முடியாது. நான் ஒரு மிஷினிஸ்ட், என் வேலையை நீங்க செய்ய முடியாது. நான் உங்க வேலைக்கு வரணும், இல்லை நீங்க எங்க வேலைக்கு வரணும், எனக்கும் டைம் ஆகும், உங்களுக்கும் டைம் ஆகும்.